ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சித்திக் பாயில் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா, இந்த 4 இன்ச்சு லாங் கப்ளர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட்லேயும் வந்து பைப் வந்து ஓட்ட பண்ணி விட்டாங்க. ஸோ 2 இடத்துலையும் லாங்காக ஹோல்ஸ் பண்ணனால நான் இந்த சென்ட்ரலில் இருக்க பைப்பே மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்க இந்த பைப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுற போனோம்னா, இந்த 4 இன்ச்சு கப்ளர் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல 4 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். ஸோ 4 இன்ச்சு கேப் வச்சுட்டு அந்த லென்த் கப்ளர் இருக்கு இல்லையா, இது வந்து உள் சைடில் தள்ளிட்டு அப்புறமா திரும்ப நம்ம ரிவர்ஸாக நம்ம சைடே இழுத்தினீங்கன்னா கப்ளர் வந்து லாக் ஆகிடும். ஸோ 4 இன்ச்சு தான் சென்டரில் கேப் இருக்குன்னு ஜாஸ்தியாக வைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கிறேன்னா, பைப் வந்து ஹீட் பண்ணி க்ளீனாக பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணி அந்த லாஸ்ட்டில் அப்ளை பண்ணி லாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நானே காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒரே ஆளாக பிடிச்சதுனால நான் ஃபிட்டிங் பண்ணும்போது காமிக்க முடியல. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி பார்த்தோன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக கொஞ்சம் கூட நிற்காமல் வாட்டம் கரெக்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. ஸோ லீக்கேஜ் இருக்கா இப்போ வந்து பார்த்தேன். ஸோ எந்த லீக்கேஜும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சேம்பர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சேம்பராண்ட போய் அந்த சேம்பரில் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கோணி பை வந்து க்ளீனாக வச்சு அதுக்கு மேலே வந்து கடப்பாக்கல் வச்சு நான் வந்து பேக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். டாடா பை, see you later.